ஹை எஸ் இந்த விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் டிக்கெட்டில் இது யார் பண்ணுவான்னா ஒரு L3யோட ஆக்டிவிட்டி. சரியா? இது நீங்கள் ஒரு L3யாக இருக்கீங்க, ஒரு விஎம்ஆரோ அல்லது ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு L3யாக இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்ளம் டிக்கெட் தெரியாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்க. அப்படி அட்டன் பண்ணாலும் ஒன்றுக்கும் ஆகாது. ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் கண்டிப்பாக கேட்பாங்க வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட் அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது L2ஆக இருக்கிறப்ப பெருசாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் L3யில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் L2ஆக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது ஏன்னா L2 இதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. பட் ஹவவர் இட் இஸ் L2 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். L3 கண்டிப்பாக இன்டர்வியூ கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் டிக்கெட்டில் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் டிக்கெட் இருக்குது. ஒன்று ரியாக்டிவ் ப்ராப்ளம், இன்னொன்று ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம். வாட் இஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு அவுட்டேஜ், நம்ம ப்ரொடக்ஷனில் ஒரு பிரச்சனை. சரியா? அந்த ப்ரொடக்ஷன் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அதுதான் ப்ராப்ளம் டிக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்சிடெண்ட்டில் S1 இன்சிடெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ESXi டவுன் ஆயிடுச்சு. இப்போ ESXi டவுன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக S1 அலர்ட் ஜென்ரேட் ஆகும். நம்ம சர்வீஸ் நோவுக்கு நம்ம மெயிலுக்கு ஒரு அலர்ட் மெயில் வரும். அண்ட் ஆல்சோ S1 டிக்கெட் சர்வீஸ் நோவில் ஜென்ரேட் ஆகும். அந்த டிக்கெட்டை நம்ம பக்கெட்டில் அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறப்ப இட் வில் ஆஸ்க் ஃபார் RCA பண்ணவா, RCA சப்மிட் பண்ணவா கேட்கும். அப்போ கொடுத்தீங்கன்னா அப்போ ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டவுன், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் S1 டிக்கெட் ஆர் S2 டிக்கெட்டுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் டிக்கெட் க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் டிக்கெட் ரியாக்டிவ் ப்ராப்ளம் இருக்குது, ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரியாக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரியாக்டிவ் அப்படின்னு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரியாக்டிவ்? எஸ், கேன் சம்மன்? என்ன ப்ராப்ளமோ அதுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், அதுக்கு ரியாக்ஷன் நம்ம அதை என்னென்ன அனலைஸ் பண்ணி அதை ஃபியூச்சரில் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த RCA இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ரியாக்டிவ் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி RCA சப்மிட் பண்ணுறது. RCAனா ரூட் காஸ் அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி சப்மிட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுதான் ரியாக்டிவ். இந்த கொஸ்டின் எனக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எனக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்க. வாட் இஸ் ரியாக்டிவ் ப்ராப்ளம், வாட் இஸ் ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம், என்னென்ன சினாரியோவுக்கு இந்த ப்ராப்ளம் டிக்கெட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் L3 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப இந்த கொஸ்டின் கேட்டாங்க. எல்லா L3 இன்டர்வியூ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ ரியாக்டிவ் ப்ராப்ளத்துக்கும் ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளத்துக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரியாக்டிவ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம், ஒரு ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் நடந்ததுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறது ரியாக்டிவ் ப்ராப்ளம். ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே, ஒரு இன்சிடென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம் டிக்கெட்டு. ரியாக்டிவ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கோ அல்லது கிளைண்ட்டுக்கோ RCA சப்மிட் பண்ணணும், விச் இஸ் கால் ரூட் காஸ் அனலைசிஸ். எதுக்காக பிரச்சனை நடந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம RCA சப்மிட் பண்ணணும். ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளத்தில் நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் சொல்லுவோம் அல்லது அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த 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 அனாலிசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா we can avoid the impact அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லுவோம். ஓகே, ஸோ இம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது. ப்ரோஆக்டிவில் பார்த்தீங்கன்னா we can reduce the risk. இதுதான் மெயினான சம் கண்டென்ட்ஸு. ஸோ ரியாக்டிவ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா triggered by the incidents. ஒரு S1 கேஸ் ஆர் ஒரு S2 கேஸ் நம்ம டிக்கெட்டு நம்ம பக்கெட்டுக்கு வர்றப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் க்ரியேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ரியாக்டிவ் ப்ராப்ளம். உதாரணத்துக்கு ESXi டவுன் அலர்ட்ஸ், ஸ்டோரேஜ் டவுன் அலர்ட்ஸ், VM ஹங்க் இஷ்யூ, விர்ச்சுவல் மிஷின் டவுன் அலர்ட். அப்புறம் வேறு என்ன நம்ம சைடு பொறுத்த வரைக்கும் இதுதான் அடிக்கடி பிரச்சனை வரும். ESXi டவுன் ஆகுறது, VM டவுன் ஆகுறது, ஸ்டோரேஜ் டவுன் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் அடிக்கடி வரும். இது எல்லாமே ரியாக்டிவ் ப்ராப்ளத்தில் வரும்.
ப்ராக்டிவில் வந்து நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணணும். உதாரணத்துக்கு டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி பிளானிங். இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் இப்போ டேட்டா ஸ்டோர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கேன் சம்மன் டெல் மீ வாட் ஹேப்பன் இஃப் டேட்டா ஸ்டோர் இஸ் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு? விஎம்லாம் டவுன் ஆயிரும். ஓகே, விஎம்ல விஎம் வந்து டவுன் ஆயிரும். யூட்டிலைசேஷன் சொல்றீங்களா? இப்போ டேட்டா ஸ்டோர் 100% சொல்றீங்களா? ஆமாம், 100% ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ விஎம் டவுன் ஆயிரும். விஎம் டவுன் ஆயிரும். மேபி விஎம் இன்ஆக்சஸ் ஸ்டேட் போகும், அல்லது விஎம் பவர் ஆஃப் ஸ்டேட் போயிடும், இல்லை விஎம் ஹங் ஸ்டேட் போயிடும். அப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோரை வந்து பக்காவாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் என்வரான்மெண்ட்டில் ஒரு பெரிய என்வரான்மெண்ட், நீ நிறைய பெரிய பெரிய ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க. ஒரு வி சென்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 டேட்டா ஸ்டோர், ஒரு 80 டேட்டா ஸ்டோர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் க்ரியேட் பண்ணி கெப்பாசிட்டியை வந்து பிளான் பண்ணுங்கள். எது அடிக்கடி ஃபுல்லாகுது, எந்த டேட்டா ஸ்டோர் அடிக்கடி ஃபுல்லாகுது, எந்த ரீசனுக்காக ஃபுல்லாகுது. அப்படி ஃபுல்லாச்சு அப்படின்னா ஏதாவது விஎம் மைக்ரேஷன் பண்ணி அதை நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்ட் விலையை கம்மி பண்ண முடியுமா? இல்லை இது வந்து எப்பயுமே வந்து ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படி சொல்லி நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அதான் ப்ராக்டிவ் ப்ராப்ளம். அப்புறம் ப்ராக்டிவ்லி பெர்ஃபார்ம் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட். இப்போ நிறைய பிரச்சனை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட்னால தான் வரும். அப்போ அதுக்கு ஒரு ப்ராக்டிவ் டிக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் வந்து எல்லா வெர்ஷனையும் செக் பண்ணுங்கள், எல்லா ESXையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. ரிப்போர்ட் கொடுத்துட்டு இதில் எந்தெந்த ESX எல்லாம் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அவுடேட்டடாக இருக்கோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கொடுத்து ஒரு அனலைசிஸ் கொடுத்துறோம் அப்படின்னா we can prevent the issue. ப்ராக்டிவ் அப்படிங்கிறது we can prevent the issue. ஒரு ESXோட டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ESX ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும். தட் இஸ் கால்ட் ப்ரிவென்ஷன். அப்போ அந்த ப்ரிவென்ஷன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடி ESX எல்லா டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்லாம் கரெக்டான வெர்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணுறது. பெர்ஃபார்ம் விஎம் டூல் அப்கிரேடு. விஎம் டூல் அப்கிரேட் அப்படிங்கிறது ஈவன் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் விஎம்லாம் பார்த்தீங்கன்னா விஎம் டூலில் வந்து நம்ம பீரியடிக்கெலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா யூ கேன் ஃபெச் த ரிப்போர்ட். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பி டூல் மூலமாக யூ கேன் ஃபெச் த ரிப்போர்ட். எந்தெந்த விஎம்க்குலாம் வந்து விஎம் டூல் அவுடேட்டடாக இருக்குது, எந்தெந்த விஎம்க்குலாம் விஎம் டூல் வந்து அப்டேட்டடாக இருக்குன்னு சொல்லி யூ கேன் செக்ரிகேட் த ரிப்போர்ட். விஎம் டூல் வந்து அவுடேட்டடாக இருக்கிற விஎம்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் டிக்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த விஎம்க்குலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு விஎம் வந்து விஎம் டூல் அவுடேட்டடாக இருக்குது. ஸோ விஎம் டூல் அவுடேட்டடாக இருந்துச்சுன்னா விஎம் மே கோ டு ஹங் ஸ்டேட் ஆர் வி மே ஃபேஸ் த விஎம் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, ஸ்டோரேஜ் இஷ்யூ ஆர் நெட்வொர்க் இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ ப்ராக்டிவாக ஒரு பிரச்சனை விஎம் டூல் மூலமாக வரதுக்கு முன்னாடியே நம்ம அந்த லிஸ்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறோம், கேதர் பண்ணுறோம், இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம். கேதர் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிவாக டவுன் டைம் வாங்குகிறோம். விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு எல்லாமே டவுன் டைம் வாங்கிட்டு நம்ம விஎம் டூல் அப்கிரேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம விஎம் டூல் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக we can prevent the failures. ஓகேங்களா? அதுவும் இந்த ப்ராக்டிவ் டிக்கெட்டில் வந்துடும். அப்புறம் ரிசால்விங் த ரீஅக்யூரன்ஸ் அலர்ட்ஸ். ரீஅக்யூரன்ஸ் அலர்ட் அப்படின்னா இது எல்லாமே L3. இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே L3 பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே L3 தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு L2 கொடுத்துருவாங்க, இதை நீங்கள் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி ரீஅக்யூரன்ஸ் வந்து பார்க்குறது அப்படின்னா சர்வீஸ் நோவில் இருந்து ரிப்போர்ட்டை ஃபெச் பண்ணி எடுக்கணும். இதெல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் என்வரான்மெண்ட்டில் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ சொல்கிறேன். ஓகே, சர்வீஸ் நோவில் வந்து ரிப்போர்ட்டை ஃபெச் பண்ணி எடுக்கணும். S1 அலர்ட்ஸ், S2 அலர்ட், S3 அலர்ட், S4 அலர்ட்னு செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் டிவைஸ்லேருந்து அடிக்கடி அலர்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒன் ஆஃப் தி ESX ஹவுஸில் இருந்து மாதம் ஒரு 5 டிக்கெட் ஜென்ரேட் ஆகுது, இல்லை மாதம் ஒரு 10, லாஸ்ட் 1 இயர் ரிப்போர்ட் எடுங்க. ஒரு ESXலேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 10 டிக்கெட்டு ஹை மெமரி யூட்டிலைசேஷன் அலர்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணலாம். என்ன ரீசனுக்காக மாதம் இந்த டிக்கெட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, ஒரு 10 டிக்கெட் 5 டிக்கெட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ESXஐ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக இந்த ஒரு ESXயில் மட்டும் அடிக்கடி மெமரி ரிசோர்ஸ் வந்து அவுட்டேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ அந்த பர்டிகுலர் ESXயில் ரன் ஆகிற விர்ச்சுவல் மிஷின்ஸ் யூட்டிலைசேஷன் செக் பண்ணிவிட்டு
அதை நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஸ்டில் எனக்கு வந்து கிளஸ்டரில் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா we can upgrade the memory capacity. அந்த பர்டிகுலர் ESXiல் எனக்கு வந்து 2 TB கெப்பாசிட்டி, அதில் 1 TB தான் மெமரி இருக்குது அப்படின்னா எகைன் ஒரு 1 TB நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த சஜஷன்ஸை நீங்கள் எடுத்து கொண்டு போய் வைக்கலாம். அப்போ ப்ரோஆக்டிவாக ப்ரிவென்டிவ், ஓகே, நம்ம ஒரு பிரச்சனை அந்த ESXi யூட்டிலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம தடுக்கிறோம். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஒரு டேட்டா ஸ்டோர் அலர்ட் வரும். ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர்லேருந்தும் அடிக்கடி ஸ்டோரேஜ் யூட்டிலைசேஷன் அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், என்ன ரீசனுக்காக அது வருது, அப்போ அதை எஸ்டிமேஷன் பண்ண முடியுமா, இல்லை கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அப்படி அனலைஸ் பண்ணுங்கள். அப்போது ஒரு டிக்கெட் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இது எந்தெந்த டிக்கெட்ஸ்லாம் ரீஅக்கோர் ஆகுதோ, ரீஅக்கோர்னால் அடிக்கடி வர்றது, அந்த டிவைஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுறப்பே இது கேட்கும், அது ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளமாக ரியாக்டிவ் ப்ராப்ளமாக கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். when you are trying to create the problem ticket, it will ask whether it's a proactive ticket or reactive ticket or S1 ticket. நீங்கள் இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ப்ராக்டிவ் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் RCA ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ரியாக்டிவ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் we have to provide the RCA. அந்த ரியாக்டிவ் ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம RCA ப்ரொவைட் பண்ணணும். அப்போ வாட் இஸ் RCA? ரூட் காஸ் அனாலிசிஸ். ரூட் காஸ் அனாலிசிஸ்னால் ஒரு பிரச்சனைக்கான ரூட்டுங்கிறது அதோட ஆணிவேர், எங்கேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரூட் காஸ் அனாலிசிஸ். ஓகே, ஸோ அப்போ ரூட் காஸ் அனாலிசிஸில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதிலே வந்து 2 RCA சப்மிட் பண்ணுவோம். ஒன்று இன்ட்ரீம் RCAன்னு ஒன்று சப்மிட் பண்ணுவோம், இன்னொன்று வந்துட்டு ஃபைனல் RCAன்னு சொல்லி ஒன்று சப்மிட் பண்ணுவோம். இதில் பாருங்கள், இன்ட்ரீம் RCA சப்மிட் பண்ணுவோம், ஃபைனல் RCA சப்மிட் பண்ணுவோம். இன்ட்ரீம் RCA அப்படிங்கிறது உடனே சப்மிட் பண்ணுறது, இம்மீடியட்டாக சப்மிட் பண்ணுறது. ஃபைனல் RCA அப்படிங்கிறது ஒரு 2 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணுறது. இன்ட்ரீம் RCAனா இப்போ பிரச்சனை வந்த உடனேமே நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும், இதனால தான் ஆச்சு, ஸ்டில் வி ஆர் அனலைஸ் பண்ணுறோம்னு சொல்லி அனுப்பணும். ஃபைனல் RCA அப்படிங்கிறது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த ஃபைனல் RCAவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்சர்வேஷன், என்ன நீங்கள் அந்த பிரச்சனையில் அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இமீடியட் ஆக்ஷன், நீங்கள் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக என்ன பண்ணீங்க, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க. அனலைசிஸ் அண்ட் ரூட் காஸ், அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம், அனலைசிஸ் ரூட் காஸ். கன்க்ளூஷன், இந்த பிரச்சனைக்கு கரெக்டான தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன, அதான் கன்க்ளூஷன். இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன் பிளான், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன் பிளான். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அப்சர்வேஷனில் we received download on one of the monitoring alert. So checked all the VMs, HA restarted the VM to another ESXi host. We checked the VM as up and running. Immediate action. Immediate என்ன சொன்னீங்க, we logged into the IPMA console, we could see the ESXi hung state. அந்த ESXi hung stateல இருந்துச்சு. Initiated the ESXi reset. Post reboot, host connected in the vCenter, kept host in maintenance mode. ஸோ இமீடியட்டாக அந்த ஹோஸ்ட் ஹங் ஸ்டேட்டில் இருந்தது, அதை ரீசெட் பண்ணோம். ரீசெட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே பேக் டு நார்மல் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம வந்து கேஸ் லாக் பண்ணோம். கேஸ் லாக் பண்ணதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூ டு மெமரி எரர் த ESXi went to நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட். மெமரி ஃபெயிலியர்னால அந்த ESXi நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சேம் ESXi நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் தான் போயிருக்கு. The host was auto rebooted as per the HA design
The affected virtual machines are restored to another host. Checked all the VMs are up and running upon the rebooted available member host. So okay, immediate action இதுதான். Root cause analysisல என்ன இருக்கு? As per the log analysis, we observed there is issue with hardware. So we have logged a case with OEM vendor. So we have logged a case with OEM vendor for further analysis. On further log analysis done by OEM vendor, we have observed the issue with motherboard, which need to be replaced and fix the issue. We replace the faulty parts and fix the issue. So improvement action plan la replacement of faulty hardware fault, அது மதர் போர்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறமா இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆர்சிஏ அப்படிங்கிறது ரியாக்டிவ் ப்ராப்ளத்துக்கு கொடுக்கப்படுறது ஆர்சிஏ. அந்த ஆர்சிஏயில் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்சர்வேஷன், இமிடியேட் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணி அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டூட். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராப்ளம் டிக்கெட் ஒர்க் பண்ணாட்டாலும் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட் அப்படிங்கிறது. ஈவன் தோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் இதை சமாளிக்க முடியும். இப்போ இந்த செஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. எஸ், எனி டவுட்ஸ்? லெட்ஸ் க்ளோஸ் த செஷன். டவுட்ஸ் எதுவும் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஆர் லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட், ரைட்? ஃபைன். ஸோ டவுட் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.